வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்துட்டு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்ப இந்த டிசம்பர் மந்த்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 2 2A மெயின்ஸோட ரிசல்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன். அந்த ரெண்டு விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 2Aக்கான மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரப்போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜனவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாசம் 12th வந்துட்டு அதுக்கான ரிசல்ட், அதாவது மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க 2A. சரிங்களா? குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் மந்த் தான் வந்துட்டு வரப்போறதா சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானர்ல. சரிங்களா? அதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் வந்து எப்போ வரப்போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2024 நோட்டிபிகேஷன் வரப்போறதாவும் ஜூன் மந்த்ல அதுக்கான எக்ஸாம் வரப்போறதாவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட வேகன்சி எதுவும் சொல்லல. சரியா? நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான வேகன்சி சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் வந்துட்டு ஆனுவல் பிளான் வந்தாதான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறவங்க இப்பல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா இந்த குரூப் 4ல வந்துட்டு நம்ம சர்வீஸ் போயிடலாம். சரிங்களா? அதனால தயவுசெய்து இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2024. டென்டேட்டிவா எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 2024 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 6 வேகன்சி வர போறதாவும் இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் வந்துட்டு பிப்ரவரி 2024. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் டேட், சரிங்களா, எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய மாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 2024 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப டிஎன்பிஎஸ்சி போர்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டும் சரி ஃபாரஸ்ட் வாட்சரும் சரி கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன் கொஞ்சம் பல்காவே கொடுத்துருக்காங்க. 1264 1264 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் மார்ச் 2024 வர போறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரியா? மோஸ்ட்லி ஜூன் மந்த்ல இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன், குரூப் 1 சர்வீஸ்க்கான நோட்டிபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 இல்ல, குரூப் 2 இல்ல, குரூப் 4 இல்ல. சரிங்களா? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரூப் 4 வந்திருக்கு, குரூப் 1 வந்திருக்கு, குரூப் 2 2Aவும் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தடுத்து அதெல்லாம் வரப்போகுது, நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியா போகுது. சரியா? லாஸ்ட் இயர்ல எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதை இன்னும் நீங்க துரிதப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த வருஷம் வரப்போற எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணி ஜாப் வாங்கிக்கலாம். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பல இருந்து ஆரம்பிங்க. சரியா? இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. சரியா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்பல இருந்து ஆரம்பிங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க. சரியா? அப்பதான் கண்டிப்பா இதுல நம்ம போக முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோமா, 65 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2024 நோட்டிபிகேஷன் வர போறதாவும் அதுக்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு ஜூலை 2024. சரிங்களா? பாருங்க, குரூப் 4 வந்து ஜனவரி மாசம், குரூப் 4 வந்துட்டு எப்ப, ஜனவரி மாசம். குரூப் 1 எப்ப வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2024. இது ஜனவரி, இது மார்ச். சரிங்களா? எக்ஸாம் பாருங்க கன்சிக்யூட்டிவா ஜூன் மந்த் வந்து குரூப் 4க்கான எக்ஸாம் நடக்கும். அது அடுத்த மாசம் ஜூலை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1க்கான பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். சரிங்களா? சரி, அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது பாருங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது பாத்தீங்கன்னா மொத்தமா 467 போஸ்ட். சரிங்களா? இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் என்னன்னா ஏப்ரல் 2024 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2024. சரிங்களா? அடுத்து பாருங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ், இதை பார்த்தோமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது பாத்தீங்கன்னா மொத்தமா 25 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 2024 நோட்டிபிகேஷன் டேட்டும் ஜூலை 2024 வந்துட்டு எக்ஸாம் டேட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பாக்கலாங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 118 போஸ்ட். இது வந்துட்டு மே 2024 நோட்டிபிகேஷன் டேட்டும் ஆகஸ்ட் 2024
எக்ஸாம் டேட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சரியா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே டேட் தான், மே 2024 வந்து நோட்டிபிகேஷனும், ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க அதே மாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 2 2A வருது சரிங்களா. அதே மே மாசம் தான் எந்த வருதுங்க, குரூப் 2வும் 2A சரிங்களா. இது லாஸ்ட் இயரே கம்பைன் பண்ணிட்டாங்க, 2வும் 2A கம்பைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் 2 2A கம்பைன்ல தான் நடக்குது சரிங்களா. மொத்தமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1294 போஸ்ட் சரிங்களா. இதுவும் அதே டேட் தான், மே மந்த் 2024 அந்த மாசத்துல தான் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட் மந்த்ல இதுக்கான பிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்க போகுது பிலிம்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு மொத்த வேக்கன்ட் 96 சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன், அதாவது நெக்ஸ்ட் மந்த் மேக்கு அடுத்த மாசம் வருது இல்லைங்களா, அதுல 2024 இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2024 இதுக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் சரிங்களா. இது வந்து மொத்தமா 23 போஸ்ட். இது ஜூன் 2024. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024 சரியா. நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2024, எக்ஸாம் வந்து செப்டம்பர் 2024. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து மொத்தமா ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஜூலை மந்த்ல தான் நோட்டிபிகேஷன் வர போறதாவும், அக்டோபர் மந்த் 2024 வந்துட்டு இதுக்கான எக்ஸாம் நடக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் இன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். இதுக்கு மொத்தமா 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 14 போஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2024 வந்து நோட்டிபிகேஷன் வந்து அக்டோபர் 2024 எக்ஸாம் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீசஸ் சரிங்களா. இதுக்கும் சரி அடுத்தடுத்த போஸ்ட் நீங்க காமிக்கிறேன். அடுத்தடுத்த போஸ்ட் பாருங்க, கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் லைப்ரரி சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது மூணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் சரிங்களா. இதுக்கு எதுவும் இன்னும் அவங்க இது சொல்லல, அதாவது எத்தனை வேக்கன்சி இருக்கு, காலி பணியிடங்கள் எத்தனை அப்படிங்கறத சொல்லல சரிங்களா. இது மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல தான் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வர போறதாவும், நவம்பர்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அட்லாஸ்ட் 19 பாத்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங். முன்னாடி பார்த்தது சபார்டினேட், இது வந்துட்டு இன்ஜினியரிங் சரியா, ஏன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 47 போஸ்ட் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024 நோட்டிபிகேஷன் வர போறதாவும், 2025 சரிங்களா. மீதி எல்லா எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா 2024 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் 2025 நடத்த போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இவ்வளவுதான். இந்த வருஷம் நம்ம வந்து ஃபுல் பிஸியா இருக்க போறோம் சரிங்களா. எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே இதில் நோட்டிபிகேஷனா இருக்குது. குரூப் 4க்கு மட்டும் பாத்தீங்கன்னா வேகன்சி வந்துட்டு ஜனவரி மந்த் நோட்டிபிகேஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க சரியா. எப்பயுமே நோட்டிபிகேஷன் வரும்போது ஒரு வேக்கன்ட் இருக்கும், வந்த பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணதான் போறாங்க. அதே மாதிரி தான் 2 2Aக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுலயும் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதாவது 1294 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு எல்லா இதையும் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு சரிங்களா, ரிப்போர்ட் வந்த பிறகு கண்டிப்பா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரியா. அதனால நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரியா. நான் ஆல்ரெடி வந்துட்டு படிச்சு தான் சார் இருந்தேன் சரியா. ஆனுவல் பிளான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால நான் அப்படியே வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, உங்களோட ஸ்டார்டிங் படிக்கிறத இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க சரியா. அப்பதான் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க்கோட நம்ம எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்குள்ள போக முடியும் சரியா. சரி, ஓகேங்க. இப்ப இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அப்படி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.